நம்ம இன்றைக்கி சிக்கன் சாப்ஸ் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் தேவையான பொருட்கள் வந்து நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு முழு கோழி வாங்கி அதில் எல்லா பீஸும் வர மாதிரி கலந்துருக்கிற மாதிரி வச்சா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈரல், கல்லீரல் எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சிக்கனை வாங்கி நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி வினிகர் ஊற்றி, லாஸ்ட்டாக வாஷ் பண்ணும்போது வினிகர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். அப்புறம் வந்து மசால் பொடி வந்து 4 ஸ்பூன் மசால் பொடி, குழம்பு பொடி 4 ஸ்பூன். இது வந்து சாப்ஸ் பொடி. நாங்கள் இது வந்து ஹோம்மேடு மசாலா பொடி, இது வீட்டிலே செஞ்சது. இதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து சாப்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சன்னா மசாலா ஒன்று ஏற்றிருப்பேன், அப்லோட் பண்ணதில், அதுலேயும் பார்த்துக்கோங்க. இந்த இது போட்டிங்கன்னா தனி ஃப்ளேவராக இருக்கும். நார்மலாக குழம்பு பொடி மட்டும் போட்டு வைக்கிறத விட இந்த இதை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வறுத்து வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி வெள்ளைப்பூடு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அந்த ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு தாளிக்கிறதுக்கு. தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி 1 டம்ளர் எடுத்துருக்கோம். நல்ல திக்கு தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா நைஸாக குக் ஆகணும். தக்காளி வந்து வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு அது பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் டேரெக்டாக குக்கரில் பண்ணுறதுனா பண்ணலாம். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். குக்கரில் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் நாங்கள் கடாயில் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சிக்கனை வந்து நல்லா வந்து மூடி வச்சு அதுலேருந்து தண்ணி வரும், அது வற்றுற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வதங்கியிருக்குது. நம்ம கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம மிளகாத்தூள், அந்த நம்ம அரைச்சோம் பாருங்கள், அந்த மசாலாவும் போட்டுக்கிறோம். சாப்ஸ் பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம். இது நல்லா வந்து இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் நல்லா கோட்டிங் கொடுக்குற மாதிரி வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து குக்கரில் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து கழனி தண்ணி ஊற்றுறோம், அரிசி கழுவின தண்ணி ஊற்றிக்கிறோம். அது வந்து இன்னும் கிரேவி வந்து திக்காக கிடைக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ போட்டுட்டு தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதிலே ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து 3 விசில் வந்து 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தழை தூவி இறக்கி சாப்பிடலாம்.